குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு எயித்து மேக்ஸ்ல நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற பாடம் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிவிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஹெச்சிஎஃப் அண்ட் ஜிசிபி அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது நம்ம லெசன் போறதுக்கு முன்னாடி என்னென்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லலாம். சுவாமி விவேகானந்தாவுடைய லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி சொல்லும். அது நமக்கு எங்க எப்படி உபயோகப்படுது அப்படிங்கிறது கேள்வி. ஓகேவா? சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு நாளைக்கு கொல்கட்டால, இது வந்து ஒரு சுவாமி விவேகானந்தாருக்கும் ஒரு பெகர் ஒரு பிச்சைக்காரருக்கும் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி. ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் கல்கட்டால ஸ்ட்ரீட்ல ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்காராம். சோ அப்படி நடந்து போகும்போது அந்த பிளாட்ஃபார்ம் நடைபாதை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த நடைபாதையில வந்து ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து இருக்காரு. சோ அவர் வந்து இவர்கிட்ட பைசா கேட்கிறார், விவேகானந்தர் கிட்ட. அப்ப இவர் சுவாமி விவேகானந்தா என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட பணம் கிடையாது, ஆனா வந்து உனக்கு அந்த பணத்தை விட மதிப்புமிக்க, அதாவது அதை விட வேல்யூ அதிகமான ஒரு பொருளை என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே பிச்சைக்காரனுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுது. ஏன்னா நமக்கு தேவையே பைசா தான், அந்த பைசாவை விட பெருசா இவர் ஏதோ தராரு அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ஹாப்பி தானே, அப்ப நம்ம இன்னும் பிச்சை எடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆர்வமா விவேகானந்தரை பாக்குறாரு. அப்போ இவர் சொல்றாரு, உன்னோட வாழ்க்கையை மாத்துற சக்தியை என்னால கொடுக்க முடியும், பைசா கொடுக்க முடியாது, ஆனா உன்னுடைய வாழ்க்கையை மாத்துற சக்தியை என்னால கொடுக்க முடியும். அப்போ விவேகானந்தர் வந்து பிச்சைக்காரன் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறாரு. உட்கார்ந்துட்டு தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் இது ரெண்டும் வந்து எனக்கு வந்து உனக்கு கொடுக்க முடியும். அந்த தன்னம்பிக்கை மற்றும் செல்ஃப் கான்பிடென்ட். ஓகே, அந்த செல்ஃப் கான்பிடென்ட பத்தி அவர் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். சுவாமி விவேகானந்தர் வந்து அந்த பெகர் கிட்ட செல்ஃப் கான்பிடென்ட பத்தி பேசுறார். உன்னுடைய வாழ்க்கையில ஐ கேன் கிவ் யூ த பவர் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகே, அப்போ அந்த விவேகானந்தர் வந்து அந்த பெகர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு he told the beggar that he had the potential to change in his life to be a successful person. உன்னை ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா மாத்துறதுக்கான ரெண்டு வழி இருக்கு. அந்த ரெண்டு வழி தான் என்னது? தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு. அது ரெண்டையும் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அத பத்தி பேசும்போது அந்த பிச்சைக்காரனுக்குள்ள ஒரு மனமாற்றம் நடக்கிறது. சோ அந்த மனமாற்றத்தை யோசிச்சு அவன் வந்து சொல்றாரு, அந்த பிச்சைக்காரன், நான் ஒரு வெற்றிகரமான ஒரு பர்சனா நான் வந்து மாறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கதையெல்லாம் ரொம்ப உன்னிப்பா நம்மள மாதிரி வந்து கேட்டிருக்காரு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் தடவையா அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, என்னாலயும் முன்னேற முடியும், அந்த நம்பிக்கையும் உறுதியும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் விவேகானந்தருக்கு நன்றி சொல்றார். பல வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு நாளைக்கு அந்த பிச்சைக்காரரை வந்து மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பானது சுவாமி விவேகானந்தருக்கு கிடைக்குது. சோ அப்படி அந்த பிச்சைக்காரரை வந்து அந்த சுவாமி விவேகானந்தர் வந்து மீட் பண்ணும்போது அவர் ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு, ஒரு தொழிலதிபரா வந்து இருக்காரு. அதுல வந்து விவேகானந்தர் வந்து சொன்ன அந்த ஞான வார்த்தைகளை வந்து அவர் மறக்கவே இல்லை. அத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அந்த விவேகானந்தர் சொன்ன ஞான வார்த்தைகள், அந்த ஞான போதனைகளை வந்து அவர் வாழ்க்கையில மறக்கல. அந்த பிச்சைக்காரன் வந்து ஒரு பெரிய தொழிலதிபரா மாறிட்டார் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து இந்த கதையில இருந்து தெரியுது. இந்த கதையில இருந்து ஒரு 4 கருத்து நமக்கு வந்து தெரியும். சோ இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய அந்த போதனைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளே நம்பணும். உங்களை நீங்களே நம்புங்கள். கன்க்ளூஷன் வந்து உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் நம்பணும். முதல் கன்க்ளூஷன் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ரெண்டாவது வந்து எம்பவர் அதர்ஸ்.
மூணாவது வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன். நாலாவது த பவர் ஆஃப் கைண்ட்னஸ். உங்களை நீங்களே நம்புங்கள். மற்றவர்களுக்கு அதிகாரம் அழியுங்கள். கடின உழைப்பும் உறுதியையும் கொள்ளுங்கள். கருணையின் ஆற்றல். சோ பிச்சைக்காரன் கிட்ட வந்து விவேகானந்தருடைய கருணையும் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கருணைத்துவமும் அவர் அந்த பிச்சைக்காரருடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுனாலதான் அவர் வந்து நம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு இதன் மூலமாக பிற்காலத்துல ஒரு பெரிய தொழிலதிபரா வந்தாரு. சோ அதற்கான இது என்ன அப்படின்னா, அந்த விவேகானந்தருடைய போதனையை அவர் சரியா கேட்டு ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்த அவர் நடைமுறைப்படுத்தினதுனாலதான். இதே வந்து நம்ம வந்து என்ன, நமக்கு வந்து படிச்சா படிக்கலாம், படிக்கலைன்னா போலாம், பாஸ் பண்ணா பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணாட்டியும் இருக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் இருக்க முடியும், எப்படி வேணாலும் வாழ்க்கையில இருந்தா எப்படியும் நமக்கு அம்மா அப்பா சாப்பாடு போடுவாங்க. எவ்வளவு நாளைக்கு நமக்கு அம்மா அப்பா சாப்பாடு போடுவாங்க? ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் நம்மளும் நம்மளுடைய சொந்த கால்ல நிக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? படிப்பு, ஒழுக்கம், உழைப்பு, இது எல்லாமே வந்து நமக்கு கம்பல்சரி தேவைப்படுது. முதல்ல ஒழுக்கம், அப்புறம் படிப்பு, அப்புறம் கடின உழைப்பு. இது இருந்தாதான் அப்புறம் செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை. என்னால ஒரு செயலை செய்து முடிக்க முடியும். நேற்றுக்கு கிளாஸ்ல ஒரு யானை கதை சொல்லியிருந்தேன். யானைய வந்து சின்ன வயசுல இருந்தே கட்டி போட்டிருப்பாங்க. அந்த யானையானது என்ன பண்ணுமா, எவ்வளவு பெரிய வயசான யானையா மாறினாலும் அந்த கால்ல செயினை கட்டி போட்டா அது வந்து தப்பிச்சு போகவே போகலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யானை பாகன் கிட்ட ஒரு குழந்தை கேக்குறான். கேட்கும் போது அந்த பாகன் சொல்றாரு, அதுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே வந்து நீ தப்பிச்சு போய் வந்து விழுந்துருவ, கால்ல அடிபட்டுரும், அதுக்கு மைண்ட்ல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருது. சோ அது பெருசானோன்னா, அதுக்கு சின்ன வயசா இருக்கும்போது எல்லாருக்குமே குழந்தையா இருக்கும்போது பலமும் பலுவும் கம்மிதான். நமக்கு இப்ப வந்து 10 வயசுல வந்து ஒரு பேட்டை தூக்குறதுக்கு கஷ்டப்படுவோம், கிரிக்கெட் பேட்டை. அதே 15 வயசுல கஷ்டப்படுவோமா? என்னால 10 வயசுலயே தூக்க முடியல ஒரு பேட்டை, அப்ப 15 வயசுல என்னால முடியுமா அப்படின்னு யோசிச்சோம்னா முடியாது. என்னால முடியும்னு நினைச்சோம்னா 10 வயசுல தூக்க முடியாத கிரிக்கெட் பேட்டை 15 வயசுல உன்னால அசால்ட்டா தூக்க முடியும். சோ அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செய்யும் போதுமே முதல் முறை அது கடினமாகத்தான் இருக்கும். பழக பழக அது சுலபமாக மாறிவிடும். சோ எந்த ஒரு செயலுக்கும் நம்மை மாற்றிக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அதே மாதிரி முயற்சியை கைவிடக்கூடாது. அப்படிங்கறதுதான் நமக்கு இந்த ஸ்டோரியில இருந்து ஒரு மாறல் கத்துக்கிறோம் இன்னைக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம பாடத்துக்கு போவோமா? பாடத்துல ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தகவல் செயலாக்கம் அப்படின்னு. தகவல் செயலாக்கத்துல எண்ணுதலின் அடிப்படை கொள்கைகள், கவுண்டிங் பிரின்சிபல். கவுண்டிங் பிரின்சிபல்ல வந்து ரெண்டு இருக்கு: கூட்டல் கொள்கை, பெருக்கல் கொள்கை. கவுண்டிங் பிரின்சிபல்ல எத்தனை இருக்கு? ரெண்டு: கூட்டல் மற்றும் பெருக்கல், அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன். எண்ணுதலின் கூட்டல் கொள்கை அண்ட் பெருக்கல் கொள்கை. ஓகேவா? ரெண்டு இருக்கு. அத பத்தி நான் ஒரு சிமுலேஷன் சொல்லிட்டு கான்செப்ட சொல்லிட்டு உங்களுக்கு சம்ஸ் பார்க்கலாம். மல்டி மல்டிபிளிகேஷன் பிரின்சிபல் அண்ட் அடிஷன் பிரின்சிபல். எண்ணுதலின் அடிப்படை கொள்கைகள். பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் என்னென்ன இருக்கு? கூட்டல் கொள்கை, பெருக்கல் கொள்கை. கூட்டல் மற்றும்
பெருக்கல் ரெண்டு கொள்கைகள் கொடுத்திருக்காங்க. அடிஷன் பிரின்சிபல், மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஃபார் கவுண்டிங்க்கு நான் ஒரு சிமுலேஷன் உங்களுக்கு காட்டுறேன். அப்பா சாரி, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ கூட்டல் கொள்கை அப்படின்னாலே ஒன்றை ஒன்று சார்ந்திராத, ஒன்னோட ஒண்ணு டிபெண்டன்ட் கிடையாது, அது இண்டிபெண்டன்ட். இப்போ ஒரு கூட்டல் கொள்கைய நான் உங்களுக்கு இந்த சிமுலேஷன்ல சொல்றேன். உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் சாப்பாடு. அந்த சாப்பாடை வச்சுதான் நான் சொல்றேன். நான் இங்க 4 மெனு எடுத்துக்கிறேன். சரியா? ஒரே ஒரு செகண்ட். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் சாப்பாடு. அந்த சாப்பாடை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா சாப்பாடு எடுக்கும்போது ட்ரெஸ், சாப்பாடு இதெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நாலு நாலு சாய்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபார் ஹர் பிரேக்ஃபாஸ்ட் சூசன் ஆல்வேஸ் செலக்ட் ஒன் ஐட்டம் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். மெயின் கோர்ஸ்ல ஒரு 4 ஐட்டம், ட்ரிங்க்ஸ்ல ஒரு 4 ஐட்டம். மெயின் கோர்ஸ்ல ஸ்கிராம்பிள்ட் எக்கு, ஃப்ரைட் எக்கு, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், எக் எக் பெனடிக்ட். ட்ரிங்க்ஸ்ல ஆரஞ்சு ஜூஸ், மில்க், கிரேப் ஜூஸ், சாக்லேட் மில்க். சோ இப்போ நான் வந்து என் கூட்டல் கொள்கை அப்படின்னா என்னால ஒரே டயத்துல, அதாவது என்னுடைய ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸ்கிராம்பிள்ட் எக் எடுத்துக்கலாம், ஃப்ரைட் எக் எடுத்துக்கலாம், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எடுத்துக்கலாம், எக் பெனடிக்ட் எடுத்துக்கலாம். இது கூட நான் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம், மில்க் எடுத்துக்கலாம், கிரேப் ஜூஸ் எடுத்துக்கலாம், சாக்லேட் மில்க் எடுத்துக்கலாம். பட் ஸ்கிராம்பிள்ட் எக், ஃப்ரைட் எக், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், ஆரஞ்சு ஜூஸ், மில்க், சாக்லேட் மில்க், கிரேப் ஜூஸ், இத மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியுமா? இத மூணையும் நம்மளால மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியுமா? ஒன்னு ஸ்கிராம்பிள்ட் எக் பிளஸ் வந்து நான் ஒரு சாக்லேட் மில்க் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்டும் ஒரு ஆரஞ்சு ஜூஸும் எடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய ஆப்ஷன் எப்படி இருக்கணும்? அதாவது உங்களுடைய பிரஞ்ச் சிற்றுண்டியும் லஞ்சும் வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி, லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி. சோ நீங்க வந்து இட்லியும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிட முடியுமா? இட்லி தனியா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், பிரியாணி தனியா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ரெண்டையும் வந்து சேர்த்து ஒரே இதுல சாப்பிட முடியுமா? முடியாது. அதுதான் வந்து கவுண்டிங் பிரின்சிபல் ஆஃப் அடிஷன். எண்ணுதலின் கூட்டல் கொள்கை வந்து ஒன்றை ஒன்று சாராமல் என் பிளஸ் என், இது மற்றும் இது. அதாவது ஸ்கிராம்பிள்ட் எக்கும் ஆரஞ்சு ஜூஸும், ஸ்கிராம்பிள்ட் எக் சாப்பிட்டுட்டு ஆரஞ்சு ஜூஸ குடிப்பேன். அதே வந்து ஸ்கிராம்பிள்ட் எக்கையும் பிரெஞ்ச் டோஸ்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஆரஞ்சு ஜூஸையும் அதுல மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாது. சோ இதுதான் வந்து கூட்டல் கொள்கைக்கு சிமுலேஷன். ஓகேவா? கூட்டல் கொள்கை வந்து ஒன்றை ஒன்று சாராதது. வெயிட் பண்ணுங்க. எம் இன் பிளஸ் என் அப்படிங்கிறது தான் கூட்டல் கொள்கை. கூட்டல் கொள்கையானது கவுண்டிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றது ஒன்றை ஒன்று சாராதது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தால் அது பெருக்கல் கொள்கை, ஒன்றை ஒன்று சாராமல் இருந்தால் அது கூட்டல் கொள்கை அப்படி சொல்றாங்க. ஓகேவா? சோ
இதே பெருக்கல் கொள்கைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சோ பெருக்கல் கொள்கைனா நீங்க Dress வாங்குறீங்க, ஒரு ஜீன் பேண்ட் பிளாக் கலர்ல ஒரு ஜீன், ஓகேவா? பிளாக் கலர் ஜீனுக்கு ப்ளூ கலர் ஷர்ட் வேர் பண்ணலாம், கிரீன் கலர் ஷர்ட் வேர் பண்ணலாம், ரெட் கலர் ஷர்ட் வேர் பண்ணலாம், எல்லோ கலர் ஷர்ட் வேர் பண்ணலாம். ஸோ ஒரு பேண்ட்டை வச்சு நீங்க 4 ஷர்ட் வேர் பண்ணலாம். இதே வந்து ஒரே பேண்ட்டை தான், பேண்ட்டை மாத்த மாட்டீங்க, ஆனா வந்து ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். அதே உங்களால வந்து கூட்டல் கொள்கையில ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். கூட்டல் கொள்கைக்கும் பெருக்கல் கொள்கைக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன்றை ஒன்று சாராமல் இருக்கும் அடிஷன் பிரின்சிபல், இண்டிபெண்டன்ட். அடிஷன் பிரின்சிபல் M plus N, இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட். சோ கூட்டல் கொள்கைக்கு எடுத்துக்காட்டு ஃபுட்டு. நான் இப்ப காமிச்சேன் இல்லையா ட்ரீ டயக்ராம். சோ ஃபுட்டு தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? மறக்கவே மாட்டோம் எப்பயுமே. மல்டிப்ளிகேஷனுக்கு டிபெண்டன்ட் M இன்டூ N, அதாவது ப்ளூ கலர் ஜீனை 4 ஷர்ட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிளாக் கலர் ஜீனை 4 ஷர்ட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ளூ கலர் ஜீனு, எல்லோ கலர் ஷர்ட், கிரீன் கலர் ஷர்ட், ரெட் கலர் ஷர்ட், பிங்க் கலர் ஷர்ட், பிளாக் கலர் ஷூ, இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ பேண்ட்டை கழட்ட மாட்டீங்க, மாத்த மாட்டீங்க, ஷூவை மாத்த மாட்டீங்க, ஷர்ட்டை மட்டும் மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்பீங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு 5 ஷர்ட், ஒரு பேண்ட், ஒரு செட் ஆஃப் ஷூ இருந்ததுன்னா 1 வீக்குக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பேர் பண்ணிக்கலாம் நீங்க. சோ அதுதான் வந்து கூட்டல் மற்றும் பெருக்கல் கொள்கைக்கான வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுல நம்ம வந்து சில சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி வந்து அது ஒர்க் அவுட் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? அது வந்து சம்ஸ் வந்து இப்ப நம்ம இப்ப பார்க்கலாம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இந்த ஆக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு இது ஜென்ரலா தான் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு குட் கொஸ்டின் தான். You want to have an ice cream or flavors, chocolate, strawberry, and vanilla in ice cream, and four flavors, orange and red velvet in cake. In how possible ways can you choose an ice cream or cake? தமிழ்ல நீங்கள் பன்கூர் அல்லது இன்சுரத்தி வாங்க கடைக்கு செல்கிறீர்கள். கடையில் பன்கூர், சாக்லேட், பன்கூர், சாக்லேட், ஸ்ட்ராபெரி மற்றும் வெண்ணிலா என்ற 3 வகைகளும், முழுப்பு ஒட்டியில் ஆரஞ்ச் மற்றும் வெல்வெட் என 2 வகைகளும் விற்கப்படுகிறது. ஏனில் நீங்கள் ஒரு பனிக்கூரையோ அல்லது ஒரு ரொட்டியோ வாங்குவதற்கு நாம இப்ப பார்த்ததே தான். அதாவது இட்லியும் சாம்பார் சாதத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியுமா? இல்ல. அதே மாதிரிதான் ரொட்டியும் சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும், சரி கேக்கையும் சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிளேவர் கேக்கு, சாரி ஐஸ்கிரீம், 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிளேவர் கேக்கு. ஸோ அப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 3 + 3 = 5. அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, பனிக்கூர்ல 3,
Three flavors of cake. Cake boys cake எடுத்துக்கலாம். Chocolate, strawberry, vanilla. Two flavors of ice cream. Orange, red velvet. Chocolate, strawberry, vanilla. Chocolate கூட orange or red velvet. Strawberry கூட orange or red velvet. Vanilla கூட orange or red velvet. இப்படிதான் இதுக்கு ஆன்சர் போடும். இந்த எல்லாம் ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து இந்த கவுண்டிங் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கும் இதுல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே வந்து ஸ்டார்டிங்ல போனது 5 சுடிதாரும் 4 ஃப்ராக்கும். ஸோ எவ்வளோ பாசிபிள் வேஸ் வந்து அவங்க சுடிதார் ஃப்ராக் போடுறதுக்கான பாசிபிள் வேஸ் இருக்கு. அதாவது 5 சுடிதார் செட் வச்சிருக்காங்க, 4 ஃப்ராக் வச்சிருக்காங்க. மொத்தமா 9 செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கு. சுடிதார போட்டு சுடிதார் மேல ஃப்ராக் போட முடியுமா? போட முடியுமா? செட்டு 4 ஃப்ராக். ஓகே, ஸோ அப்போ one, day 2, day 3, day 4, day 5, day 6, day 7, day 8, day 9. Total 9 dress இருக்கு. 1 chudi, second day chudi, third day chudi, fourth day frock, fifth day frock, sixth day frock, seventh day frock, eighth day chudi, ninth day chudi. So, உங்ககிட்ட இருக்கிற 9 செட் ஆஃப் ட்ரெஸ் 9 டேஸ்க்கு போட்டுக்க முடியும். எவ்வளவு பாசிபிள் டேஸ் இருக்கு? 9 பாசிபிள் டேஸ் ஆக ஒரே நாள்ல சுடிதாரு, அதுக்கு மேல ஒரு ஃப்ராக்கு, அதுக்கு மேல இன்னொரு சுடிதார் போட முடியுமா? பண்ண முடியுமா? இல்லை, முடியாது, இயலாது. ஸோ அப்போ எவ்வளவு பாசிபிள் டேஸ் இருக்கு? 9 டேஸுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆக. ஸோ 9 நாளைக்கு நம்ம இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண முடியும். 9 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸை 9 நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க கேட்டிருக்கீங்க, ஏன்னா காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, அவங்க வந்து எத்தனை பாசிபிள் டேஸ் இருக்குன்னா கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிற விகிதத்துல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் அப்படின்னு, சரி நீங்க ஒரு நாளைக்கு 9 தடவை போடலாம் இல்லையா? 9 ட்ரெஸ்ஸும் கொஸ்டின்ஸே வராது. காலையில, மத்தியானம், சாயங்காலம் 2 hours 24 hours செட்டா மாத்தலாம். பட் ஒரே டைம்ல 9 செட்டையும் போட்டுக்க முடியாது. கரெக்டா? ஒரு நாளையில 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் கொஞ்சம் 2 மணி நேரம் கொஞ்சம் 2 மணி நேரம் கொஞ்சம் 2 மணி நேரம் கொஞ்சம் ஆப்ஷன் சொல்லிட்டு 9 முறை அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அது 9ஐயும் ஒரே முறையில் உபயோகிக்க முடியாது. கரெக்டா? அதுதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 9 செட் ஆஃப் ட்ரெஸ் எத்தனை வழியில வேர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 9 செட் ஆஃப் ட்ரெஸ் வேர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க 9 நாளா இருக்கலாம், 9 மணி நேரமா இருக்கலாம்,
இல்ல 28, 48, 58 மணி நேரங்களாகவும் இருக்கலாம். But எவ்வளோ days, how many days are there? 9 possible days are there. Okay. அடுத்தது பாத்தீங்கன்னா, if you have two school bags and three water bottles, then in how different ways can you choose each one of them while going to school? அதாவது 2 லஞ்ச் பேக் இருக்கு, 3 வாட்டர் பாட்டில் இருக்கு. எவ்வளோ பாசிபிள் டேஸ் இருக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு? இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று எடுத்துன்னு தெரியுது. பாட்டில் ஒன், பாட்டில் டூ, பாட்டில் த்ரீ. பாட்டில் ஒன், பாட்டில் டூ, பாட்டில் த்ரீ. அதாவது பேக் ஃபர்ஸ்ட் பேக் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் பேக் வித் செகண்ட் வாட்டர் பாட்டில், இல்ல ஃபர்ஸ்ட் பேக் வித் தேர்ட் வாட்டர் பாட்டில். எப்படி வேணா இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பேக் அண்ட் ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போறேன். நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேக் செகண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போறேன். நாளானைக்கு ஃபர்ஸ்ட் பேக் தேர்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போறேன். That first water bottle, first bag second water bottle, first bag third water bottle, second bag first water bottle, second bag second water bottle, second bag third water bottle. எவ்வளோ வாட்டர் ரிலீஸ் ஆச்சு? 6. 3 6 ஆர் 6 ஆர் 2 3 ஆர் 6. கரெக்டா? ஸோ இதெல்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல். அடிஷன் பிரின்சிபல் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் தான். Examination paper has 3 sections, each with 5 questions, and students are instructed to answer one question from each section. In how many different ways of standard questions is answered? ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் 5 வினாக்கள் வீதம் கேள்வி பிரிவுகள் உள்ளது. மாணவர்கள் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது? போடுவார். சொல்லியிருக்காங்களா? ஒவ்வொரு பிரிவிலும் எவ்வளவு இருக்கு?
Question 1, question 2, question 3, question 4, question 5. Question 1, question 2, question 3, question 4, question 5. Question 1, question 2, question 3, question 4, question 5. So answers எப்படி கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு பிரிவிலும் 3 sections are there. 5 questions and students are instructed to answer one question from each section. In how many different ways? மொத்தம் 3 sections இருக்கு. ஒவ்வொரு செக்ஷன்லயும் வந்து 2 questions இருக்கு. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணா போதும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு பாசிபிள் வேஸ் இருக்கு? செக்ஷன் 1, செக்ஷன் 1, செக்ஷன் 1, செக்ஷன் 1, section 1, section 1. Question 1, question 2, question 3, question 4, question 5. Same, section 2. Question 1, question 2, question 3, question 4, question 5. Section 3. Yeah. Section 3 there, 100 questions. Question 1, question 2, question 3, question 4, and question 5. So, அப்போ 3 செக்ஷன்லையும் 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒரு கேள்விக்கு விளையாடிக்கலாம்னா மொத்தமா அவங்களுக்கு 15 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு 1வது கொஸ்டின் இருக்குன்னா 5வது கொஸ்டின் செக்ஷன் 1ல, செக்ஷன் 2ல 2வது கொஸ்டின், செக்ஷன் 3ல 4வது கொஸ்டின், எப்படி வேணா ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ எனக்கு ஒரு செக்ஷன் பிடிக்கல அப்படின்னாலும் இன்னொரு செக்ஷன்ல வந்து நான் வந்து படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி மூவ். நான் ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பின்னர்ல வந்து 2 தடவை சுத்துறாங்க. ஓகேவா? அப்போ 2 லட்ச நம்பர் 2 டிஜிட் நம்பர் வந்து கிடைச்சதுன்னா எத்தனை விதமான 2 இலக்க எண்களை வைக்க முடியும் அப்படின்னு கேட்காங்க. ஸ்பின்னர் வரைகிறேன் பாருங்க. ஸ்பின்னர். ஓகேவா? Spinner responds twice and the 2 numbers that are used to form a 2-digit number. How different 2-digit numbers are there possible? அதாவது 10 டைம்ஸ் சுத்தும்போது 10 பிளேஸ் வேல்யூ கிடைக்கும். அதாவது 1, 2, 3, 4, 5. 2வது தடவை சுத்தும்போது 2வது பிளேஸ் வேல்யூ கிடைக்கும். அதாவது 1 கூட 1 வரலாம், 1 கூட 2 வரலாம், 1 கூட 3 வரலாம், 1 கூட 4 and 1 கூட. அதே மாதிரி 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5. 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5. 4, 1,
4 2 4 3 4 4 4 5 5 1 5 2 5 3 5 4 5 5 டோட்டல் வந்து 25 days. அதுல என்ன சொல்லிருக்காங்க, 25 வழியில திரும்ப வர நம்பர் வந்து சொல்லிருக்காங்க. இது 11 22 33 44 55 ரிப்பீட்டட். அதுவே வரத விட்டுட்டோம் அப்படின்னா 25 -5 20 20 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்க்கறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அடுத்த கிளாஸ்ல இந்த லெசனுக்கு ஒரு எம்சிக்யூ பார்க்கலாம் நம்ம. ஸோ எம்சிக்யூ பார்த்துட்டு அப்புறம் அடுத்த டாபிக் போலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். இது வேஸ்